அதிமுக தலைமையில் தான் கூட்டணி 2026 அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசியிருக்காரு. அமித்ஷா ஆமாண்ணா, இது அமித்ஷா ஏன் எனக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. இதில் ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஆர்வம் அல்லது ஆர்வ கோளாறா இல்லை என்ன, இல்லை திமுகவால் ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுற அந்த அஜெண்டாவை நிறைவேற்றும் விதமாக நாம் இருக்கிறோம். ஏன்னா நானும் உங்கள் துறை சார்ந்த அமைச்சர் தான். அதனால் அந்த திமுகவினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகிறீர்களா என்பது எனக்கு தெரியல. நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இங்கேயே சொன்னோம், தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கும் என்பதை தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். ரெண்டாவது, எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைந்து இன்னும் பேசி பல விஷயங்களை தீர்ப்பார்கள். அதுக்குள்ளே அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அமித்ஷாஜியும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவு இறுதியான முடிவு. நான் ரெண்டு பேர் அதுதான் சொல்லிட்டேன். அப்போ ரெண்டு பேர் கருத்தையும் எப்படி சொல்லியிருக்கார்களோ அவர்கள் பேசி அதுக்கான ஒரு சுமூகமான முடிவுகள் சொல்லுவார்கள் என்பது எங்கள் நயனார் சொல்லியிருக்கிறார். அதுதான் நானும் சொல்லுகிறேன். அடுத்தடுத்து சர்ச்சை என்பது முதல்வர் வேட்பாளர் மிக முக்கியமாக. ஏன்னா எச் ராஜா அவர்கள் கூட பார்லிமெண்ட் போர்டு தான் அதை முடிவு பண்ணுவோம் உங்களுடைய அலைன்ஸு. அண்ணா, நாங்கள் ஏடிஎம்கே தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு எங்கள் அமித்ஷாஜி தெளிவாக சொல்லியிருக்கிறார். தமிழில் தானே அன்றைக்கி பேசி தமிழில் தானே உங்களுக்கு சொன்னார். நீங்கள் தயவு செஞ்சு இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு இந்த கூட்டணி ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கூட்டணி சம்பந்தமான கேள்வியை நீங்கள் யாராவது ஒருத்தர் போய் ஸ்டாலின்கிட்டையோ திருமாவளவன்கிட்டையோ வைகோகிட்டையோ கம்யூனிஸ்டுகள்கிட்டையோ காங்கிரஸ்கிட்டையோ கேட்குறீங்களா? ஏன் பிஜேபி அதிமுக பக்கத்தில் ஒரு அஜெண்டாவோடு எடுத்துகிட்டு வராதிங்க தயவு. ஏன்னா எங்களது தான் ஜெயிக்க போகிற கூட்டணி. நாங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணி. எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய கூட்டணி. அதனால் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இதோடு விட்டுட்டு அண்ணா, அதுதான் சொல்லிட்டேன். இந்த சந்தேகத்தை இதோடு விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய கூட்டணி. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் எங்கள் கூட்டணிக்கு யார் வர இருக்கிறாங்களோ அனைத்தும் சேர்ந்து எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். இதுக்கு மேலே இன்னும் நான் இதுக்கு மேலே 1ஆம் கிளாஸ் பையனுக்கு தான் போய் கிளாஸ் எடுக்க முடியும். தயவு செஞ்சு நீங்கள் கிளாஸ் எடுக்க வைக்காதீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா இல்லை வேறு ஒருவரா? அண்ணா, அது எங்களுடைய கட்சியினுடைய இன்னைக்கு தலைவர் யாருன்னு சொல்லியாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் யாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியாச்சு. அது அவங்களுடைய பாடு, அது அவங்க பார்த்துக்க போறாங்க. இதுல நான் ஏன் தலைவர்னு நீங்க ஏன் தலைவர்? நீங்க போய் ஸ்டாலின்கிட்ட முதலமைச்சர் நீங்க தானே, உங்க பையனா அல்லது வேற யாரு துரைமுருகனான்னு கேட்க முடியுமா? இல்ல ஸ்டாலின் இல்லையே, இன்னும் கூட்டணி வச்சுன்னு திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காருல்ல, சொல்றாரா இல்லையா? இருங்க, கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த ஆட்சி செயல்படல அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்கல்ல. கம்யூனிஸ்ட்காரங்கிட்ட போய் கேட்குறீங்களா? அண்ணா, தயவு செஞ்சு நான் எல்லா மீடியாக்காரங்களும் சொல்கிறேன், நாங்கள் ஜெயிக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணிக்குள்ள யாரு கூட குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது. எங்கிருந்து வரல, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணி மிக பலமான கூட்டணியாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி ஜெயிக்கின்ற கூட்டணி. நீங்கள் கூட்டணி விட்டு வெளில வேற கேள்விகள் கேளுங்க. தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டில் அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் மீடியாவில் சொல்லிட்டேன். இல்ல, அதுதான் சொல்றேன். ஏன்னா இதுதான் நான் என்ன போய் உங்ககிட்ட சொல்லிட்டு போய், அண்ணா நான் இன்னைக்கு போய் திருமாவளவன்கிட்ட பேச போறேன், அண்ணா நான் இன்னைக்கு போய் வைகோ கிட்ட பேச போறேன், அண்ணா இன்னைக்கு போய் நான் கம்யூனிஸ்ட் கிட்ட பேச போறேன் சொல்லிட்டானா பேச முடியும்? அண்ணா எவ்வளவு கூட்டணிகள் விஷயங்கள் அதெல்லாம் பேசுவார்கள். அதெல்லாம் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க போகிறது. ஒரு நிமிஷம் இருப்பா, உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்க போகிறது. நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. இன்னும் நாங்கள் ப்ரொக்ரெசிவாக வெற்றி கூட்டணியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நாங்கள் சேர்ந்து கூட்டங்கள் நடத்த வேண்டி இருக்கிறது. எல்லாம் ஏன் இவ்வளவு என்ன இவ்வளவு அவசரம்? எதுக்கு அவசரம்? வேண்டாம், நிதானத்தை கடைபிடிங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.